கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில், அதுவும் நம்ம கோவைப்புதூர், சுண்டக்காமுத்தூர், பேரூர் பக்கத்தில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் சாய்ஸ் தானுங்க இந்த வீடு. மினிமலிஸ்டிக் டிசைனில் சூப்பரான ரெண்டே கலரில் ஆரஞ்சு வித் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 45க்கு 25 அப்படிங்கிற அளவுள்ள ஒரு சைட்டில், மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு நம்மளுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் போர்வெல், டிச்சு, வாட்டர் சம்பு, கோவில், அப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ரெண்டரை சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சும்மா மினிமலிஸ்டிக் டிசைனில் சூப்பராக நம்மளுக்கு ஸ்ட்ரைப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப எடுப்பாகவே இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. 33 அடி ரோட்டில் நல்லா கார் பார்க்கிங் வெளியவே நிறுத்திக்கிற மாதிரி நம்மளுக்கு நல்லா ஸ்பேசியஸான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த வீடு. வாங்க 2 மெட்டல் கேட்டை தாண்டி வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு பெரிய கார் போர்ட்டிக்கோங்க. 11க்கு 15 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு பெரிய கார் போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க லைட் ப்ரௌன் கலரில். சைடு வாலில் கோல்டன் டைப்பில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 2க்கு 4 அப்படிங்கிற அளவில். சுற்றி வர வீட்டை சுற்றியும் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. முன்னாடி செட்பேக் ஏரியா ஒரு 4.5க்கு 20 அப்படிங்கிற அளவில் இருக்குது. சுற்றி வர காம்பவுண்ட் கொடுத்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடுங்க. 2.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில். வாங்க முன்னாடி இருக்கிற செட்பேக் ஏரியாவில் நம்மளுக்கு போர்வெல், வாட்டர் சம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜல மூலையில் வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி தேக்கில் கதவு வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் சூப்பரான டிசைன் பண்ணி இருக்குது. உள்ளே போனோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க. 16க்கு 17 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சன், டைனிங்கும், பெட்ரூமையும் டூப்ளக்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வால் செல்ஃபு, நல்லா வென்டிலேஷனுக்காக 2 ஜன்னல் அப்படின்னு கொடுத்து மிக தெளிவாக இந்த ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு கீழே உட்லிட்டி ஏரியா மாதிரி நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல பர்மனெண்ட்டாகவே டிவி எல்லாமே செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயமுத்தூர், சுண்டக்காமுத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம பிஹெச்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயம்புத்தூரில் வீடு வேணும்னாலும் இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். நல்ல வெளிச்சம் வர மாதிரி வீடு ஃபுல்லுமே நம்மளுக்கு மரத்துலேயே கதவு, ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாங்க வடகிழக்கையும் தென்கிழக்கையும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கிச்சன் வித் டைனிங் மாதிரி 17க்கு 8 அப்படிங்கிற அளவில் சூப்பராக ஓப்பனாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் வச்சு ஓப்பனாக கொடுத்து கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கிச்சன் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் 7 அடிக்கு போட்டு கொடுத்து 2 ஜன்னல் கொடுத்து எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கிரனைட்டில் போட்டு நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி சிங்க்கு கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 2 பக்கமும் அட்ஜசண்ட்டாக நம்மளுக்கு லேஃப்ட்டுக்கும் சரி கீழே ஸ்டோரேஜுக்கும் சரி அட்டகாசமாக எல் டைப்பில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கடப்பக்கல் போட்டு நல்லா ஸ்டோரேஜுக்கு அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனில். இந்த கிச்சனு டைனிங்கில் இருந்து நம்மளுக்கு வெளியில் போகிறதுக்கு ஒரு கதவு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் இருந்து நம்ம வெளியில் அப்ரோச் பண்ணிக்கலாம். வாங்க தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்துருவோம். 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸு, கிராஸ் வென்டிலேஷன், லேஃப்ட்டு, வால் செல்ஃபு, ட்ரை கலராக பிளான் பண்ணி லைட் கலர்லேயும் ஒன் சைடில் டார்க்கான க்ரீன் கலரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீட்டில் 2.5 சென்ட்டில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா அப்படின்னா மிக தெளிவாக நீட்டாக பிளான் பண்ணி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு வந்து 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் டைப்பில், டார்க் லைட் காம்பினேஷன்ஸில். கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் இருக்குது. 5.5க்கு 6 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லும் பிராண்டடில் நம்மளுக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் வந்துடும். சோப்பு வைக்கிறதுக்கு, உட்லிட்டு வைக்கிறதுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரி பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த ஹாலில் இருந்து டூப்ளக்ஸ் பேட்டர்னில் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு.
மேலே போகிறதுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போனோம்னா மேலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. லாபியில் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி யூனிட் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம்னா 10க்கு 12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு 2 பெட்ரூமும் ஒரு பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு நல்லா நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி ஒரு மேலே இருக்கிறத வந்து ப்ரைவசியாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தோம்னா இதுவும் பெரிய மாஸ்டர் பெட்ரூமாகவே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் டார்க்கான ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டும் அதில் வால் செல்ஃபும் அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட்டு கிராஸ் வென்டிலேஷன் மைல்டான எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக இந்த ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. ஏசி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர் வாலில் உங்களுக்கு செல்ஃபு கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. வாங்க அட்டாச்சு டாய்லெட் பார்த்துருவோம். அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 6.5 அப்படிங்கிற அளவில் நல்லா டிசைன் 7 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வந்துடும். கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய வென்டிலேஷன் விட்டு பிராண்டடில் எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு இந்த வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் சுண்டக்காமுத்தூரில் 2.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்க பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு அமைச்சிருக்காங்க. வாங்க நம்ம தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு டார்க்கான கலரில் நல்ல மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணி 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு நம்மளுக்கு கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி வால் செல்ஃபு ஒன் சைடு நல்ல சூப்பரான லெமன் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் கோவைப்புதூர் சுண்டக்காமுத்தூர் பக்கத்தில் 2.5 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டியில் நம்மளுக்கு இது அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த பெட்ரூமில் மேலே ஒரு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5.5க்கு 6.5 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 7 அடிக்குமே பேட்டர்ன் டைப்பில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. டிசைனர் டைல்ஸு கிளாசி ஃபினிஷிங்கில் எல்லாமே பிராண்டடில் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் செட் வந்துடும். சோப்பு வைக்கிறதுக்கும் யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு கிரானைட்லேயே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஓப்பன் கவர்டு பால்கனியை நம்ம பார்த்துருவோங்க. கவர்டு பால்கனியில் உங்களுக்கு பேரப்பட் வாலுக்கு 3 அடிக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் போட்டு ஊஞ்சல் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கவர்டு பால்கனியை நம்மளுக்கு நல்லா ஸ்பேசியஸாக 11க்கு 8 அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நல்ல ஒரு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்னில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளூ டார்க் ப்ளூ ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்து கொஞ்சம் அழகாக படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த பால்கனியை. அப்புறம் வெளியே ஃபுல்லும் நம்மளுக்கு ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபியில் ஃபுல்லுமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மூலையிலிருந்து மேலே ஏறுற மாதிரி இந்த வீட்டில் செகண்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸு, மேலே 2 வாட்டர் டேங்க் இருக்குது. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் சுண்டக்காமுத்தூர் பேரூர் அந்த மாதிரி ஏரியாவில் நம்மளுக்கு 70 lakhs பட்ஜெட்லேருந்து 3 BHK அவைலபிலிட்டி இருக்குது. மேலே 2 வாட்டர் டேங்க் இருக்குது. பாருங்கள், சுற்றி வர நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் 30 அடி ரோட்டில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடுங்க. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கால் பண்ணுங்கள்.